வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஷவுட் அவுட். பிலீவ் வேர் ஷாப் என்ன ஒரு கடையா நம்புங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குற ஷர்ட், டிஷர்ட்ஸ், வாட்சஸ், சன்கிளாஸஸ்ல இருந்து மொபைல் ஆக்சசரிஸ், ரிங் லைட்ல இருந்து எல்லாத்தையுமே அவங்க வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நார்மல் அமேசான், ஃப்ளிப்கார்ட்ல இருக்கிறத விட கொஞ்சம் கம்மி விலைக்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு 4-5 பை ஆப்ஷன்ஸ் தருவாங்க. அந்த பை ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு எது அஃபோர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி பண்ணுறாங்க. நம்பி வாங்கலாம். ஏன்னா பேஜ் நடத்துறது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான். ஸோ டெக்ஜாவ்ன்ற இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணி கம்மி பண்ணுங்க. இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. மூச்சு பேச்சு வாழும் அனைத்து தமிழ் மக்களுக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ் டைட்டில் அண்ட் தம்ப்நெயிலில் பார்த்தது உண்மைதான். ஸ்டூடியோ டூர் வந்து நம்ம சேனலில் சீக்கிரமாக வந்து போஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை வந்து இனி தான் வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். இன்ட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ட்ரெய்லர் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நான் வந்து போட்டிருப்பேன். பட் ஸ்டில் என்னால் வந்து அதை போஸ்ட் பண்ண முடியல. வீடியோ வந்து ஏன்னா வந்து நிறைய லைட்டிங் இஷ்யூ அதெல்லாம் வந்து நிறைய இருந்ததுனால, ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஸ்டூடியோ டூர் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்டூடியோ டூர் 1.0 தான் இருக்கேன். அண்ட் ஸ்டூடியோ டூர் 2.0 வந்து போக போகிறோம். ஸோ லெட்ஸ் பிகின்ஸ் டுடேஸ் வீடியோவில் போதுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் பண்ண மறந்துடாதீங்க. இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், பட்டர் எல்லாத்துலையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ போஸ்ட் வந்து நம்மளுடைய பேசிக்ஸ் செட்டப் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். பேசிக் செட்டப்ஸ் அண்ட் ஸ்டூடியோவில் என்னென்ன இருக்குது, அந்தளவுக்கு பெருசாக எதுவும் இருக்காது. உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா தர விதமாக தான் இருக்கும். ஓகேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளே வந்துட்டோடனே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கதவை லாக் பண்ணிடுவோம். இது வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங் இன்ட்ரோவில் வந்து பார்த்துருப்பீங்க இந்த ரூமோட டோட்டல் சைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டார்டிங் இன்ட்ரோவில் வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு இருந்துருப்பீங்க. ஸோ வந்து என்னுடைய இண்டிவிஜுவல் ரூம் கிடையாது. அப்பப்போ ஃப்ரீயாக இருக்கிறப்போ நாங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த ரூமே வந்து எங்கள் இஷ்டத்துக்கு தான் இப்போதைக்கு இருக்குது. இட்ஸ் நாட் பெர்மனன்ட் ஸ்டூடியோ. ஸோ எங்கள் மொத்த ஸ்டூடியோவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேக் உள்ள அடங்கிடும். அந்த ரேஞ்சுக்கு தான் எங்கள் ஸ்டூடியோவே இருக்குது. நாங்கள் எங்கே போனாலும் சரி அந்த பேக் இருந்தால் போதும், அங்கேயே எங்கள் ஸ்டூடியோவை நாங்கள் போட்டுருவோம். ஸ்டில் நாங்கள் அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டியில் இருக்கோம். ஏன்னா எங்ககிட்ட பெர்மனெண்ட்டாக ஒரு ஸ்டூடியோ கிடையாது. இன்னும் ஒரு 6 மந்த்ஸில் வந்து ஒரு பெர்மனன்ட் ஸ்டூடியோ வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் இருக்கும். சரி, ஓகே. இப்போ என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குது, ஃபர்ஸ்ட் வந்து டோரை க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணிட்டோன்னே ஸோ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து புதுசாக ஒரு செட்டப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா வந்துட்டு இந்த இடத்துல வந்து சவுண்ட் ப்ரூஃபிங் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இந்த இடத்துல ஸோ லைட்டிங்ஸ் ஆக்சுவலாக எங்கள்கிட்ட இல்லை. ஸோ லைட்ஸும் நாங்கள் செஞ்சுட்ருக்கோம். அண்ட் தென் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெட் இருக்குது. ஸோ நார்மலாக தூங்குறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஸ்டில் வந்துட்டு எடிட்டிங் டேபிளும் எங்களுக்கு இதுதான். ஏன்னா இதில் தான் வந்து படுத்துட்டும் எடிட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஷூட்டிங் முடிச்சுட்டு ஸோ ஓகே அப்படி இங்கேருந்து இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா ஸோ இப்படியே வந்துட்டப்போ ஸோ இங்கே வந்து சுவிட்ச் இருக்குது. இது வந்து லைட் சுவிட்ச் அண்ட் இது வந்து ஃபேன் சுவிட்ச். மேக்ஸிமம் இந்த ஒரு சுவிட்சை நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். நாங்கள் இருக்கிறப்போ ஷூட்டிங்காக இந்த எடிட்டிங் நாய்ஸ்க்காக ஸோ இப்போ கூட ஆஃப் பண்ணி வச்சிட்டோம். அண்ட் தென் வந்து கேலண்டர் இருக்குது. ஸோ இதில் வந்து எங்களுடைய டேட்ஸ் அண்ட் எல்லாமே வந்து ஷெடியூல் பண்ணி வச்சுக்குவோம். மேக்ஸிமம் எப்போலாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் எல்லாமே ஷெடியூல் பண்ணுறோம். அண்ட் தென் அப்படியே இப்படி வந்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து கண்ணாடி இருக்குது பீரோவில். இதுவும் அப்பப்போ யூஸ் பண்ணிப்போம். ஸோ அந்த குரங்கு பொம்மை என்ன வேலை. ஓகே. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஸோ நார்மலாக இப்போதைக்கு என்னுடைய நியூ செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கும். இட்ஸ் நாட் லைக் தட். ஸோ இப்படி வந்து கொஞ்சோண்டு கேப் விட்ட மாதிரி தான் இருக்கும். நான் யூஸ் பண்ணுற டோட்டல் பார்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த சின்ன இடத்த தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸ்டில் பெர்மனெண்ட்டாக ஒரு ஸ்டூடியோ போடலாம். டெஃபினட்டாக நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா. அண்ட் தென் இந்த சேர் வந்துட்டு எங்கள் வீட்லேயே ரெஞ்சஸ் அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டோம். அண்ட் தென் ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் இருக்குது. இதை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி ஒன்று பண்ணுவோம். நம்ம லைவ்லாம் பண்ணுவோம் பார்த்துருக்கீங்களா, கேமிங் வித் ஜாவ் சேனலுக்கு லைவ்லாம் பண்ணுவோம். சேனலில் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. அது என்ன பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் நிற்காது. ஆக்சுவலாக ஐ ஹவ் 2 டிவைசஸ். இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எல்லாமே ஷூட் பண்ணுவோம். ஸோ இதில் இருந்தால் லைவ் ஸ்ட்ரீமும் போவோம். ஓகே. இன்னொரு மொபைல் இருக்குது, என்னுடைய மொபைல். ஸோ அதில் வந்து என்ன பண்ணுவோம், லைவ் ஸ்ட்ரீமை பார்ப்பேன். அந்த மொபைல் தாங்காது. இன்கேஸ் ஏதாவது சார்ஜ் டவுன் ஆயிடுச்சுன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் பெட் வரைக்கும் எடுத்துகிட்டு அதில் கனெக்ட் பண்ணிட்டு வச்சுட்டு விளாடுவோம். இப்படிலாம் நாங்கள் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணாதீங்க, அவ்வளோதான். ஸோ வேறு எதுவும் பெருசாக இல்லை. இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக சும்மா நாங்கள் வந்து டெமோ வச்சுருக்கோம். ஸ்டில் இது வந்து எங்கள் சேனலுக்குன்னு இருக்கிற ஒரு மொபைல். இப்போது எங்கள் சேனலுக்காக வாங்கின ஒரு மொபைல். ஸோ இந்த மொபைல் பற்றி நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படியே வந்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்துட்டு ஒரு ஷெல்ஃப் இருக்குது. இது வீட்டில் யூஸ் பண்ணுறாங்க. இதை நாங்கள் பெருசாக யூஸ் பண்ணுறது கிடையாது. அண்ட் அப்படியே இப்படி வந்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்தோடனே வந்து எல்லாத்தையுமே வந்து கலைச்சி வச்சுருவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதுதான் எங்களுடைய டேபிளே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கிரிப்ட் நோட் ஆக்சுவலாக. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா
என்னென்ன வீடியோ போட போகிறோம் எல்லாத்தையுமே வந்து இதெல்லாம் எழுதி வச்சுருக்கோம். இங்கே வந்தீங்கன்னா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் டிவைஸு. நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் இதுதான். நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணப்போ என்கிட்ட மொபைலே கிடையாது. பட் ஸ்டில் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம யூடியூபுக்குன்னு ஒரு வீடியோஸ் போட வேண்டிய அதில் பார்த்துக்கலாம். அண்ட் வந்து மாஸ்க் இருக்குது. மாஸ்க் வழக்கமாக அங்கே தான் மாட்டுவோம். ஸ்டில் அதுக்கப்புறம் வந்து என்னுடைய பர்ஸ். ஸோ ஆக்சுவலாக அதுக்கப்புறம் வந்து ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே இங்கே தான் அப்படியே செதறி கிடக்கும். ஸோ ஹெட்ஃபோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடிட்டிங் வந்து ரொம்பவே ஒரு மெயினான ஹெட்ஃபோன்ஸ். நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எம்ஐ பேசிக் 500 ருபீஸ்து. ஸோ இதோட ரிவ்யூ நம்ம சேனலில் இருக்குது. 2 தடவை ரிவ்யூ பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஃபர்ஸ்ட்டு அந்த ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் லான்ச் பண்ண புதுசில் ஒரு ரிவ்யூ போடுறோம். அது இன்னும் 100 ரீச் பண்ணல. பட் ஸ்டில் இது லான்ச் ஆகிட்டு 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இப்போ ஒரு ரிவ்யூ போட்டால் இது 100 ரீச் ஆகுது. வேறு லெவல். ஸோ இதுதான் என்னுடைய மொபைலு. அண்ட் லென்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இந்த லென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டூடியோ டூருக்காக எடுத்துகிட்டு வந்தோம். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட்டு செகண்ட் அன்பாக்ஸ் பண்ண ஒரு ப்ராடக்ட்டு. ஆன்லைனில் நான் காசு போட்டு வாங்கின ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இதுதான். ஸோ இதோட ரிவ்யூ நம்ம சேனலில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஆல்மோஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆல்மோஸ்ட் சார்ஜரு. ஸோ சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா எம்ஐ இது. ஸோ நீங்கள் எல்லாருமே யோசிப்பீங்க எல்லாமே எம்ஐன்னு வச்சுருக்கானே இவன் ரெட்மி யூஸரான்னு நினச்சிங்கன்னா அங்கே தான் கிடையாது. நான் வந்து ஜியோனி யூசர் ப்ளஸ் லினோவோ யூசர். ஸோ அதை பற்றி நான் ஒரு தனி வீடியோ நான் போடுறேன். அதில் பார்த்திங்கன்னா ஸோ இந்த கேபிள் ஆக்சுவலாக நான் வந்து தனியாக வாங்கியிருந்தோம் இப்போது ரீசெண்ட் டைம்ஸில். ஸோ இதை பற்றின ஒரு வீடியோ வந்துட்டு நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறோம், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது ஆக்சுவலாக இது ஒரு சின்ன இஷ்யூ பண்ணுது. ஸோ அது விஷயமா நான் போயிட்டுருக்கேன், கூடிய சீக்கிரம் சொல்கிறேன். பட் ஸ்டில் வந்துட்டு 300 ரூபாய்க்கு அந்த கேபிள் செம ஒர்த்து. ஆக்சுவலாக கேபிளோட பில்ட்லாம் நல்லா இருக்குது. கொஞ்சம் நெஞ்ச இஷ்யூ இருக்குது, நான் அப்புறமா சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மவுஸ் இருக்குது இந்த இடத்துல. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மவுஸ் இருக்குது. ஸோ இதோட ரிவ்யூ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிப்போம், செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வாட்டர் பாட்டில். ஸோ இது உள்ளே வந்துட்டு இன்னும் நிறைய பொருள் இருக்குது. ஸோ நம்ம மொத்த ஸ்டூடியோவுமே வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்றுத்துக்குள்ளே அடைக்கிறோம். ஸோ இந்த பேக்கோட ஒரு தனி வீடியோ நம்ம சேனலில் வந்து கூடி சீக்கிரம் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அது வந்து இந்த வீடியோ கிடைக்கிற ரெஸ்பான்சஸ் பொறுத்து இருக்குது. அந்த பேக் உள்ள நாங்கள் என்னென்ன யூஸ் பண்ணுறோம், ஸ்டில் நான் ட்ராவல் பண்ணுறப்போ என்னென்னலாம் கேரி பண்ணுவேன்றது வரைக்கும் அந்த பேக் தான். ஆக்சுவலாக அந்த பேக்கை நான் அப்டேட் பண்ணோம். ஸ்டில் இன்னும் ஒரு 2-3 விஷயத்துக்காக நான் வெயிட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்துட்டோடனே அந்த வீடியோ நான் மேக் பண்ணிடுறேன். ஸோ அந்த வீடியோக்காக எத்தனை பேர் வெயிட்டிங் கீழே இருக்கணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஸோ சிம்பிளுங்க, இவ்வளோ தான். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் கேஜெட்ஸ் கூட வாங்கணும் தேவையில்லை. ஜஸ்ட் இந்த ரூம், ஒரு ட்ரைபாட், ஒரு மொபைல் இருந்தாலே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் இது வந்து 0 பட்ஜெட் ஸ்டூடியோ 2.0 அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸ்டில் ஸ்டூடியோன்னு பார்த்தீங்கன்னா 0 பட்ஜெட் தான். ட்ரைபாட் ஒரு 300 வரும். ஆன்லைனில் 500 வரும். நீங்கள் எல்லிஸ் ரோட் போனீங்கன்னா சீரியஸுக்கு 300 ரூபா 350 ரூபாயில் நீங்கள் வாங்கிக்கலாம். அது நல்லா இல்லை தான், பட் ஸ்டில் அதுதான், வேறு வழி இல்லை. ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேசிக் செட்டப் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்தது வந்து கேமிங் செட்டப் வந்து பார்த்துட்டு வந்துருங்க. கேமிங் நான் அந்தளவுக்கு லைவ் ஸ்ட்ரீம்ஸ்லாம் வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். அதனால் வந்து லைவ் ஸ்ட்ரீம் வந்து சுத்தமாக ஒர்க் ஆகலை. அந்த தப்பு என்ன அப்படின்றத நம்ம டெக்ஜாவ் சேனலில் கூடிய சீக்கிரம் வந்து பார்க்கலாம். ஸோ நம்மளோட கேமிங் செட்டப் பார்த்துட்டு வந்துருக்கேன். ஸோ ஓகேங்க, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய கேமிங் செட்டப்பு. ஸோ கேமிங் செட்டப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து கிராம்ப்டனுடைய ஒரு டேபிள் ஃபேன். இது ஆக்சுவலாக சும்மா அப்படியே தட்டி விட்டால் ஒர்க் ஆகும். சுற்றினா செம்ம நாய்ஸ் வரும், அப்படியே பர்றணும். அதனால் நாங்கள் இது இருக்கிறதுலே லோ மோடில் வச்சுட்டு தான் யூஸ் பண்ணுவோம் வீடியோ எடுக்கிறப்போ. அப்படி இல்லைனா சும்மா ஏதோ இப்படி அழுத்தி விட்டுருவோம். சும்மா ஒரு 2 நிமிஷம் அழுத்தினா லைட்டாக காற்று வரும். அதை வச்சுட்டு நாங்கள் நாய்ஸ் இல்லாமல் அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். அண்ட் இங்கே வந்துட்டு ஒரு ஜங்ஷன் பாக்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. இது வந்துட்டு அரௌண்ட் ஒரு 160 ருபீஸ் வரும். ஸோ ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்டூடியோக்காக வாங்கலாம், ஆல்ரெடி வீட்டில் இருந்தது. அண்ட் நம்மளுடைய சார்ஜர் மொபைலோடது. அண்ட் இது வந்து ஃபேனோடது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 160 ருபீஸ் நம்ம தான் வரும். வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அண்ட் இங்கே வந்துட்டு நம்மளுடைய தயிர் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மவுஸ். ஸோ இதோட ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். அண்ட் வந்து அது வந்து என்னுடைய ஃபோனு. இப்போது நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா, அதுதான் வந்துட்டு அதில் தான் நாங்கள் கேம்ஸ் ஆக்சுவலாக ஸ்ட்ரீம் பண்ணுவோம். அங்கே வச்சுட்டு அங்கேருந்து வெப்கேம் ஆன் பண்ணிவிட்டு இவன் உட்காண்ட்ருக்கிற பொசிஷனில் தான் நான் ஆக்சுவலாக நின்று பேசுவேன். இப்படி தான் வந்துட்டு எங்களுடைய செட்டப் ஆக்சுவலாக ஸ்ட்ரீம் ஆகிட்ருக்கோம். அண்ட் அந்த மவுஸ் பேட் வந்து பார்த்திங்கன்னா நாங்களே செஞ்சது தான். அதோட வீடியோ நம்ம மேட் இன் ஜாவில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறம் எங்களுடைய ரிமோட்டு. யார் வீட்டில் தான் ரிமோட் உடையாமல் இருக்கும்? உங்கள் வீட்டில் உடஞ்சி எத்தனாவது ரிமோட் இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ரிமோட்டு. இது வந்துட்டு இந்த வீட்டுது. ஸோ என் வீட்டில் வந்து அதாவது எங்களுடைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா
ஃபர்ஸ்ட் ரிமோட்டே அப்படியே பளிச்சுன்னு இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து என்னோடய பாட்டி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ரிமோட்டு. இந்த அளவுக்கு இதுக்கு பின்ட்டு போட்டு நிற்க வச்சுருக்கோம் ஜட்டியே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிவி அண்ட் காப்பிரைட் இஷ்யூ, அதனால் நம்ம இதை அப்படியே பிளர் பண்ணிடுவோம். அண்ட் மேலே வந்துட்டு சம் ஆக்சசரிஸ் அண்ட் இந்த விண்டோ அடிக்கடி திறந்து விட்டுவோம். இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரீம் ஆக்சுவலாக நான் ட்ரை பண்ணேன். ஸோ அது வந்து ஒர்க் ஆகலை. உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்ட்ரீமிங் ஆப் தெரியும்னா சொல்லுங்கள். எந்தெந்த ஆப் தவிர நான் 2-3 ஆப் யூஸ் பண்ணிட்டேன். என்னென்ன ஆப் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஆக்சுவலாக நான் 2-3 ஆப் யூஸ் பண்ணேன். ஸ்ட்ரீம் லேப்ஸு, ஆம்லேட் ஆர்காட். ஆம்லேட்டில் வந்து அந்த ஆம்லேட் ஆர்காட்டில் வந்துட்டு நான் ஏற்கனவே 2-3 லைவ்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். நல்லதாக ஒர்க் ஆச்சு. பட் ஸ்டில் இப்போ வந்துட்டு ஒர்க் ஆகலை, என்னன்னு தெரியல, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஸோ இந்த கேபிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து மாற்றிட்டோம். ஸோ இது மாற்றணும் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இது மாற்றினதுக்கான ஒரு vlog வந்துட்டு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் பார்க்காதவங்கன்னா நம்மளுடைய ஜென்வித் சேனலை செக் பண்ணி பாருங்கள், அங்கே போஸ்ட் பண்ணியிருப்போம். ஓகே, தட்ஸ் தான் guys. ஸோ இதுதான் வந்துட்டு எங்களுடைய கேமிங் செட்டப் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக இதுதான் எங்களுடைய டெஸ்க்டாப். ஸோ அட்லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டூடியோ டூர் எந்த வகையாவது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை கொடுத்துட்டு மறக்காமல் வேறு என்னென்ன வீடியோ அப்படின்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரெய்லருக்கு வந்து வேறு லெவலில் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. அந்த ரெஸ்பான்ஸ் வந்து வீடியோக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டூடியோ டூர் 1.9K வந்து தாண்டி போயிடுச்சு. ஸோ அதோட சப்போர்ட் வந்து ஸ்டூடியோ டூர் 2.0 கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் பண்ண மறந்துடாதீங்க. ஃபோன் ஆஃப் வரும், மேலே இருக்கிற ஆல் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், பட்டர் எல்லாத்துக்குமே போய்ட்டு ஃபாலோ பண்ணுறேங்க. That's all. I see you guys in the next video. Bye bye from Jawan Jasper. Love you guys. Thanks for watching this video.